இந்த வாரம் நான் உங்களோடு பேசின வார்த்தைகளை திரும்ப லேசா உங்களிடத்தில் நினைவு கூர்த I just want to remind few things. இந்த உலகம் பாரம் நிறைந்தது யாருக்கு? உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் அநேக விதமான தாக்குதல்களிலே ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம். நான் உங்களோடு பேசின போது சொன்னேன், there are a big number of spirit நம் மனிதர்களை காட்டிலும் மிக அதிகமான திரள் கூட்டமான அசுத்த வல்லமைகள் இருக்கிறது. இவைகள் தான் நம்முடைய இந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்முகமாய் பேக்ரவுண்டாக இருந்து நம்மை தாக்கி கொண்டே இருக்கிறது. இன்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான தோல்விக்கும் பின்பாக, வியாதிக்கு பின்பாக, குறைவுகளுக்கு பின்பாக, குடும்ப கடினங்களுக்கு பின்பாக, உங்கள் சரீர பலவீனங்களுக்கு பின்பாக, உங்களுடைய பொருளாதாரத்தின் சிறுமைகளுக்கு பின்பதாக சில ஆவிகள் உட்கார்ந்திருக்கிறது. There are some spirits that you have no authority to overcome. நீங்கள் அதை ஜெயிக்கிற அவ்வளவுக்கு பலன் கொண்டால் அந்த பிசாசு என்ன செய்யும்? விழுந்து போகும். ஒரு சத்துருவின் மேலே இப்போ ஒரு பர்டிகுலர் வியாதியை நீங்கள் ஏன் ஜெயிச்சு வந்திருக்கீங்க? டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரைகள் மாத்திரமல்ல, அது தேவனுடைய கிருபையினாலே செய்த உதவி. ஆனால் அந்த வியாதியை மேற்கொள்ளுகிற அளவிற்கு உங்கள் ஆவி மனிதன், உங்கள் உள்ளான மனிதன் பலன் கொண்டதினாலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதை மேற்கொண்டீர்கள். ஒரு பொருளாதார கடினத்தை ஜெயித்தீர்கள் என்றால் அதற்கு பின்பதாக உங்கள் வருமானம் இல்லை. அந்த ஆவி, அந்த பொருளாதாரத்தின் இக்கட்டை பிடித்திருந்த ஆவியை ஜெயிக்கிற அளவுக்கு your inner man had been strengthened. If your inner man, உன் உள்ளான மனிதன் பலன் அடைந்தால் you have authority. இந்த அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்த பர்டிகுலர் இந்த சில காரியங்கள் எல்லாம் மாறவே மாறாது. ஏன்னா பல வருஷங்களா இதை தொடர்ந்து வரனால நம்மளே முடிவு பண்ணிட்டோம், இதெல்லாம் மாற்றவே முடியாது. இல்லை, அதை மாற்றுகிறதற்கான, அதை முடிப்பதற்கான பலன் இன்னும் நமக்குள்ளாய் வரவில்லை என்று நான் உங்களோடு பேசினேன். அந்த ஸ்ட்ரென்த் வரும்போது நாளுக்கு நாள் இந்த உள்ளான மனிதன் என்ன செய்கிறான்? பலன் அடைகிறான், புதிதாகிறான். அதனால be more focused on your inner man. உன் ஆத்துமாவை குறித்த கண்களோடு இருந்தால், அநேகர் பார்க்கிறத சாப்பாடை விடிஞ்சதுலேருந்து உலகத்தை சூழ்நிலைமை இதை தான் பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி வேலை செய்கிற அந்தகாரத்தை மேற்கொள்வதற்கு நீ உன்னை மேலிருந்து கீழ்வரை பார்ப்பதில்லை. உனக்குள்ளாயிருக்கிற உள்ளான மனிதன் என்ன செய்கிறான்? அவன் எதை தேடுகிறான்? அவன் எதை வாஞ்சிக்கிறான்? அவன் எவ்வளவு பலன் அடைகிறான் என்பதை நீங்க என்ன செய்யணும்? ஃபோக்கஸ் பண்ணணும், அதை கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? அப்போ இன்று அந்த பலனை பெறுவதற்கான சில சூழ்நிலைமைகளை நான் உங்களோடு பேசினேன். 2 நிலை கிறிஸ்தவர்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். முதல் நிலை கிறிஸ்தவர்கள், உங்கள் உள்ளான மனிதனிலே your inner man is absolutely strengthless, so weak. எப்போ உன்னால எந்த சின்ன விஷயத்தை கூட ஜெயிக்கிறதுக்கு பலன் இருக்காது என்றால், முதல் நிலை கிறிஸ்தவர்கள் என்று நான் உங்களோடு சொல்லும் போது சொன்னேன், the compromising Christians, நீர்த்து போன வைராக்கியமற்ற ஒரு கிறிஸ்தவனாய் நீ இருப்பாயானால், வைராக்கியமற்ற கிறிஸ்தவனாய் நீ வாழ்வாயானால், உன் வாழ்க்கையிலே ஒரு அந்தகாரம் உன்னோடு கூட நடக்கிறது, ஒரு பிசாசின் கூட்டம் உன்னோடு நடக்கிறது. தேவ காரியங்களிலே சபையார் வைராக்கியமா இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒன்று எப்படி இரு? அனலாரு, இல்லைன்னா குளிராயிரு. இரண்டுக்கும் இடையில வெது வெதுப்பா இருந்தா, ஒன்று ஆண்டவர்னா வைராக்கியமா இரு, இப்படித்தான் ஆண்டவரை நான் சேவிப்பேன் என்று இரு. டைம் இருந்தா பிரேயருக்கு போவேன், டைம் இருந்தா ஜெபிப்பேன். இல்லை, ஜெபித்து விட்டு டைம் இருந்தா மற்றதை செய்வேன்.
சபைக்கு போய்விட்ட பிறகு, தேவனை தேடின பிறகு, ஆண்டவருக்கு கொடுத்த பிறகு, ஆண்டவரை ஆராதித்த பிறகு, ஆண்டவருக்கானதை தேடின பிறகு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். இன்று அநேகருடைய வீடுகளிலே இந்த நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு ஃபேக்கான ஒரு முகமுடியை போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு வைராக்கியம் இல்லை, ஜெபிக்க ஒரு வைராக்கியம் இல்லை, தேவனை தேட வைராக்கியம் இல்லை. ஒரு வாரம் முழுவதும் இங்கே அநேகர் நீங்கள் ஜெபிக்காமல் வந்திருக்கிறீர்கள். ஏன்? நீங்கள் குளிர்ந்து போய்விட்டீர்கள். அநேக வாரங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆலயம் இல்லை. ஏன்? நீங்கள் குளிர்ந்திருக்கிறீர்கள். வெளியே சிங்கம் இருக்கிறது, வீதியிலே கொலையுண்பேன் என்று யார் சொல்லுவானா? சோம்பேறி சொல்லுவான். You will have your own reasons, you will have your excuses for not being pious. வைராக்கியமாய் இராததற்கு 1000 காரணங்களை நாம் சொல்லலாம். ஆனால் தேவ மனிதர்கள் காரணங்களை அல்ல, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் தான் இருக்கிறது. கர்த்தரை சேவிப்பது ஆகாததாய் கண்டால் யோசுவா கேட்கிறான், பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தீர்மானம் செய்யுங்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் சொல்லுங்க, கர்த்தரையே சேவிப்போம். இந்த வைராக்கியம் சபையின் நடுவிலே இல்லாவிட்டால், the more you are cold, நீ குளிர்ந்த நிலையில உன் வாழ்க்கையை நீ நகர்த்துவாயானால், உன் வாழ்க்கையோட ஒரு கூட்டம் பிசாசு கண்டிப்பா டிராவல் பண்ணுது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பிசாசின் கூட்டம் எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களோடு கடந்த வாரங்களிலே பேசினேன். நான் சும்மா வேகமாக கன்க்ளூட் பண்ணுறேன். நான் சொன்னேன், அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு ஆக்சுவலாக அவன் ஒரு ரொம்ப ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளாய் அமைக்கப்பட்டவன். அவனை ரொம்ப பெருசாலாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அவன் மூளை ரொம்ப சின்ன மூளை. அவனால் முடிஞ்சது 1-2 விஷயம்தான். ஆனால் அதை அவன் அவ்வளோ கேப்பபிளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் பேசிக்காக யார் அப்படின்னு சொன்னால், அவன் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். மோர் காம்ப்ளிகேட்டடாக அவனை காமிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவனோட மேஜரான ஒரு ஃபெயிலியர் தான் வேதம் காண்பிக்கிறது. வேற ஒன்றுமில்லை, தன்னை தனக்கு மிஞ்சி எண்ணினான், அவன் பெருமையிலே விழுந்தான். அவன் பொய்க்காரன், அவன் பெருமைக்காரன், அவ்வளோதான். இந்த 2 விஷயத்தை வச்சு தான் அவன் இவ்வளோ வருஷம் சர்வே ஆயிட்டு இருக்கிறான். இந்த 2 விஷயத்தை மனுஷனுக்குள்ள போட்டா அவன் இன்னும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். அதனால தான் நான் சொல்றேன், சபை அவனுடைய காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு நீ கவனமா இருந்தால் அவனை ஜெயிப்பதற்கு நீ நாளுக்கு நாள் பலனடையலாம். அப்போ இந்த காம்ப்ரமைஸ் பண்ணும் ஆண்டவர் காரியத்தில் வைராக்கியமற்ற ஒரு வாழ்க்கையை உனக்கு தரும்போது நீ கொதித்து எழுந்தனா, ஆண்டவரை விட எனக்கு எது முக்கியம் இல்லை என்று சபை சொல்லுகிறதோ, என்று குடும்பத்திலே ஒரு நபர் சொல்லுகிறானோ, என்று குடும்பத்திலே ஒரு பிள்ளை எழுகிறதோ, அன்று அந்த வீடு மாற ஆரம்பிக்கும். அந்த வீட்டை பிடித்த சாபங்கள் ஒளிய ஆரம்பிக்கும். நம்ம சேவிக்கிற இந்த சின்னதுலேயே எப்படி இருக்கும்? ரொம்ப நிறைவாக இருக்கும். நாங்கள் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற குடும்பம். சின்ன சின்ன காரியத்திலே பாராட்டுற வைராக்கியத்தை பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்காக மிக வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறுவது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிற. அதன் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், அது நிமித்தம் உங்கள் வருமானம் இழக்கப்படும், அது நிமித்தம் நீங்கள் பலவிதமான தீமைகளை அனுபவிக்கலாம். பட் நோ மேட்டர் வாட், என்ன நடந்தாலும் என்ன, உறவுகள் மறந்தால் என்ன, உலகம் என்னை தூர எறிந்தால் என்ன, எனக்கு இயேசுவை விட வேற எதுவும் முக்கியம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு குடும்பம் எங்கேயாவது இருக்குன்னா, அந்த குடும்பம் இந்த உலகத்தில் அநேக பிசாசுகளை மிதிக்கிறதற்கு வல்லமை பெறும். அப்படி ரொம்ப தளர்ந்த உங்கள் வைராக்கியம் எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் கொண்டு வரும் அப்படின்னா, நீங்கள்
ரொம்ப கசப்பு நிறைந்தவர்களாய். நன்றாய் கவனிங்கள். இந்த பெருமை இதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, இதோட பை ப்ராடக்ட் எப்படி பால்ல இருந்து தயிர், மோர், வெண்ணெய், இன்னும் என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், சீஸு, பட்டரு, அதான் வெண்ணன்னு சொன்னேன், அப்புறம் பன்னீர், இன்னும் என்னெல்லாமோ சொல்லிகிட்டே போகலாம். பன்னீர் பாலோட பை ப்ராடக்ட்ஸ், சரியா? இன்னும் லஸ்ஸி கிசி என்னெல்லாமோ சொல்லலாம், ரைட்டு? இது மாதிரி இந்த பெருமைக்கான இந்த குளிர்ந்த வைராக்கியமற்றவனோட லைஃப்பில் பேசிக்காக ஏன் அவனுக்குள்ள வைராக்கியம் இல்லைன்னா, அவன் தேவனை காட்டிலும் தன்னை முக்கியப்படுத்துகிறான், அவ்வளோதான். ஏன் உனக்கு வைராக்கியம் இல்லை? ஏன்னா ஆண்டவரை விட நீ உன்னை பெருசா நினைக்கிறதுனால, உன் காரியம் பெரிதென்று நம்புகிறதுனால, அது மறைவான ஒரு பெருமை. இந்த பெருமையோட விளைவு நீ மன்னியாதவனாய், கசப்புள்ளவனாய், கோபம் நிறைந்தவனாய், சீக்கிரமாய் காயப்படுகிறவனாய், பிசாசுடைய பல தன்மைகளுடையவனாய் நீ வாழுவாய். இதனுடைய விளைவு அநேக பாவங்கள், இச்சைகள். எப்போ கசப்பு இருக்கோ அங்கே இச்சை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராவது ரொம்ப கசப்பாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையிலே பலவிதமான இச்சைகள், ஈர்ப்புகள், வேண்டாத பல தீமைகள். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட பாவங்களெல்லாம் தனித்தனியாக கிளாசிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடிப்படையே ஒன்றே ஒன்று தான், அவன் பெருமையினால் விழுந்திருக்கிறான். அவனோட வாழ்க்கையில் பெருமை தான் இவ்வளோ பெரிய விழுகைக்கு காரணம் என்பதை சபை புரிந்து கொள்ளட்டும், ரைட்? அப்போ இதுதான் அதோட பை ப்ராடக்ட்ஸ். ரெண்டாவது சொன்னேன், முதல்ல காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியன்ஸ், வைராக்கியமற்ற கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருப்பதினால் பல பிசாசுகள் உங்கள் கூடவே நடக்கிறது. இரண்டாவது மதியற்ற கிறிஸ்தவர்கள். மதியற்ற கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க வாழ்க்கையின் தீர்மானங்களிலே, அவர்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் யோசிக்காமல், அதனால்தான் பைபிள் சொல்லுது, பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுவார்கள். ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஆண்டவர் இருக்காரா இல்லையா, இதை செய்யலாமா வேண்டாமா, நல்லா சொல்கிறேன் கவனிங்க. ஏதோ தீர்மானங்களை நீங்கள் லேசாக எடுக்கிறீங்க, சாதாரணமாக நினைக்கிறீங்க. எவ்ரி டிசிஷன் கேரி சம் ஸ்பிரிட்ஸ். தேவன் இல்லாத தீர்மானங்களோட சில அசுத்த ஆவிகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் வரும். நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, அது தேவ சித்தம் இல்லைன்னா அதனோட சில பிசாசுகள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். நீங்கள் ஒரு வேலையை எடுக்கிறீர்கள், அது தேவ சித்தமில்லை என்றால் அதனோட ஒரு பிசாசு வரும். நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறீர்கள், அது தேவ சித்தமில்லை என்றால் அதனோட ஒரு சில சத்துருவின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். நீங்கள் சொல்றீங்க, எனக்கு லோன் கிடைச்சிச்சு, அப்பா நானும் ஜோமானே, லோனே கிடைக்கல, திடீர்னு அந்த தீர்மானம் தேவ சித்தமா இல்லாவிட்டால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நம்ம நினைக்கிறோம் அதில் வரத காசை மட்டும்தான் பார்க்குறோம், ஆனால் பின்னாடி என்னவும் சேர்ந்து வரும், சில பிசாசுகளும் வரும். பல காரியங்கள் ஆண்டவர் நம்ம மேல கிருபை வச்சனால தடுத்து பிசாசு உட்புக அவருக்கு மட்டும்தான் தெரியும் எதுல ஆண்டவர் இருக்காரு, எதுல பிசாசு இருக்குன்னு. ஆனால் ரொம்ப வளட்டாதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. இது நடக்கலையே நடக்காத பல விஷயத்துக்காக நன்றி சொல்லுங்க. ஏன்? அவைகளிலே தேவன் இல்லை. வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், வாங்க முடியல, ரொம்ப நன்றி சொல்லுங்க. ஏன்? அது தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் வாங்கியிருப்பீர்களானால் அது கூடவே சில பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து வரும். ஆண்டவர் தடுத்த எல்லா காரியங்களுக்காக கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அற்புதமான வழிகள் உண்டு. நான் அதை தான் இன்னைக்கு பேச போகிறேன். நன்றாய் கவனியுங்க. அப்போ நம்மளோட ஓன் டிசிஷன்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கு? பிசாசு இருக்கு. இந்த பிசாசு வந்துச்சுன்னா என்ன செய்யும்? வேற ஒன்றும் செய்யாது. உங்களோட உள்ளான மனிதனை வளர்வதற்கு விடாது. You'll become a lazy Christian. உன் ஆத்துமாவிலே வைராக்கியமற்றால் நீ கசப்பான கிறிஸ்தவனாய் மாறுவாய். நீ உன் வாழ்க்கையின் போக்கிலே தேவ தீர்மானம் என்னவென்பதை அறியாம ஓடிக்கிட்டே இருப்பனா நீ உன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகிறாய். நீ ஒரு
பலனுள்ள கிறிஸ்தவனாய் மாற முடியாது. நன்றாக கவனியுங்கள். இப்போ நான் இன்று இந்த செய்தியை கன்க்ளூட் பண்ண போறேன். கவனியுங்க. நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நான் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறேன் ஆண்டவருக்காக, சிலரோட வாழ்க்கையில சில ரொம்ப ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க, எனக்கு தெரியும். உங்களில் சிலருடைய முடிவுகளை பார்த்து நான் ஆச்சரியப்பட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே உங்கள் குடும்பம் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி உங்கள் ஊரின் நடுவிலே நீங்கள் அனாதையை போல இருக்கிறீர்கள், விசாரிப்பற்றிருக்கிறீர்கள். ஏன் சிலரை உங்களில் சொந்த கணவனால் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு எந்த உதவியும் இல்லாமல் தனித்திருக்கிறீர்கள். இப்படி பல விதமான ஆண்டவருக்காக உங்களோட எஃபோர்ட்ஸ், உங்கள் வைராக்கியம் உங்களை பல மைல்கள் ஒவ்வொரு வாரமும் டிராவல் பண்ணி கொண்டு வருது. உங்களோட பணத்தை நீங்கள் தேவனுக்காய் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் கொடுக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவர் சொன்னதை செய்கிறதுக்காக பல பிரயாசங்களை எடுக்கிறீங்க. ரைட், உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் இதையும் தாண்டி நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறேன், ஆனாலும் இதையும் தாண்டி என் லைஃப்பில் நான் இன்னும் ஜெயிக்க முடியாத சில எல்லைகள் என் வாழ்க்கையில் இருக்குது. ஏன் சில பிசாசை என்னால் ஜெயிக்க முடியலை என்கிற கேள்விகளோடு நீங்கள் இங்கே உட்கார்ந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்காக தேவன் இந்த காலையில் கொடுக்கிற வார்த்தையை நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். கேட்க ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆமென். நன்றாய் கவனியுங்கள். அநேகர் பெரிய பெரிய டிசிஷன்ஸில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்போம். போய் எரிகோயை சுதந்திரீங்க என்று சொல்லும்போது இந்த என்டையர் ஜேர்னிலையும் கூடயே வந்த ஒரு மனிதன், அவன் பேர் ஆகான். எல்லா அப்டக்கிள்ஸையும் எல்லா தடைகளையும் தாண்டி குடும்பமாய் ஓடி வந்தான். இப்போ எரிகோ போய் சுதந்திரிச்சுட்டு திரும்பி வரும்போது ஒரு கட்டளை என்ன? அங்கிருந்து ஒன்றையும் கொண்டு வரக்கூடாது. ஆனா இவன் அங்க பார்க்கிறான். என்னத்தை பார்க்கிறான்? ஒரு எகிப்தின் சால்வையை பார்க்கிறான். கொஞ்சம் மதிப்பு நிறைந்த பொன்னை பார்க்கிறான். அதன் மேலே ஆசை கொண்டு சில சின்ன சின்ன ஆசைகள், அதை வச்சு என்ன ஒரு பெரிய பங்களா கட்ட முடியுமா? ஒரு சால்வை எடுத்துட்டு வந்து, கவனிங்க, நிறைய எடுத்துட்டு வரல, கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்தான். நிறைய தப்பு பண்ணல, நிறைய எடுக்கலைங்க, கொஞ்சம். அவன் எடுத்திருக்கணும்னு நினைச்சு எடுத்திருந்தா கிலோவா எடுத்திருக்கலாம். ஆனால் அவன் எவ்வளவு கொண்டு வந்தான்? கொஞ்சம். பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கோம், பின்னாடி என்னைக்கா தேவைப்படும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்து கூடாரத்தில் என்ன பண்ணா? குழி தோண்டி அதை புதைத்து மறைத்து வைத்தான். வைராக்கியம் அற்ற அநேகர் வனாந்தரத்திலே மடிந்தது போல இவ்வளவு தூரம் வைராக்கியமாய் ஓடி வந்தும் இவனும் மடிந்து போனான். இவ்வளவு காலம் ஆண்டவருக்காக நான் எடுத்த முயற்சிகள் எவ்வளவு! நான் நின்ன மாதிரி யாரும் நிக்கல. உங்கள அநேகர், அதனால தான் சொல்றேன், நம்மள அநேகர் எடுத்த தீர்மானங்களை சாதாரணமா யாரும் எடுக்க முடியாது. உங்கள நீங்க எடுத்த பிரயாசங்களை, பட்ட பாடுகளை, சுமந்த அவமானங்கள்ல மற்றவங்க போயிருந்தா இன்னைக்கு என்னைக்கோ பின்வாங்கி தாய் மதத்திற்கு திரும்பி இருப்பார்கள். நாமோ இதுவரைக்கும் வந்தோம், இதுவரைக்கும் நின்றோம். ஆனாலும் கவனி, ஒரு சின்ன பலவீனம். ஆனால் தான் சொன்னேன், பெரிய பெரிய விஷயத்துலலாம் பயங்கரமா முடிவெடுக்கிற நீங்க சின்ன விஷயங்களை எடுக்கிற முடிவுகளிலே கவனமா இருந்தால் பெரிய பெரிய பிசாசுகளை மிதிக்கலாம். இன்னைக்கு பெரிய டிசிஷன்ஸ்ல வாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டா யாராவது என்னைக்காவது ஒரு விக்கிரக கோயிலுக்கு போவோமா? என்னெல்லாம் கொண்டு போட்டால் கூட போக மாட்டேன், அந்த திசைக்கே போக மாட்டேன்.
ஆனால் பெரிய பெரிய விஷயங்களிலே வைராக்கியம் கொள்ளுகிற சபை சின்ன சின்ன தீர்மானங்களிலே என்ன செய்கிறோம்? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு எப்படி தோன்றும்? கவனிங்க. இப்ப நான் உங்களிடத்துல ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இந்த டிசிஷன்ஸ், இந்த தீர்மானங்கள்னால தான் பிசாசு லைஃபுக்குள்ள வருதுங்கிறத அநேகர் புரிந்துக்கல. அநேகருக்கு தீர்மானங்களுக்கு பின்பாக தான் பிசாசு உள்ளே வருவதற்கான கதவு இருக்கிறது என்பது அநேகருக்கு புரியல. இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு பல கதவுகளை பிசாசுக்கு திறந்து திறந்து உன் வாழ்க்கையை சுற்றி சுற்றி புயல் வீசி கொண்டிருக்கிறது. சில வீடுகளுக்கு போனால் பிசாசு தான் பார்க்கறதுக்கு முதல்ல வந்து நிற்கிறாரு. சில வீடுகளில் போய் உட்கார்ந்தா சில விதமான இருண்ட சூழ்நிலைமைகளை பார்க்கிறோம். ஒரு வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வீட்டில் டைலுக்கு கீழே எனக்கு அப்படியே தெரியுது, அந்த டைல் ஒரு கண்ணாடி மாதிரி தெரியுது. அந்த கண்ணாடிக்கு கீழே பாம்புகள் அப்படியே நெளிந்து கொண்டிருக்கிறது. அது பாம்பு இல்லை, பிசாசு நாவிகள். ஏன், எப்படி வந்தது? தேவ மக்களுடைய வீடுகளுக்குள்ளாய் இவ்வளவு பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? நம்மதான், நம்ம தீர்மானம் தான். இங்க வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு அவனுடைய யோசனைகள், அவனுடைய பிளான்ஸ், அவனுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கு? செம்மையாய் தோன்றுகிறது. தேவனோ, நல்ல கவனி, என்ன செய்றார்? இருதயங்களை நிறுத்து. இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசி. 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் நல்ல கவனிங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த மொழிபெயர்ப்பெல்லாம். சிம்பிளாக புரியணும்னா இந்த வார்த்தை வேற ஒன்றும் சொல்லலை. ஆண்டவர் தான் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண முடியும், ஜெயத்தை உண்டாக்க முடியும். உனக்கு எந்த காரியம் ஜெயிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் தீர்மானிக்கிறன்னு கேட்குது அந்த வசனம். எந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் என்பது யாருக்கு தான் தெரியும்? யாரு தான் அதுக்கு பின்னாடி காரணரா இருக்கா? ஆண்டவர். அந்த காரியத்தை, அந்த ஜெயத்துக்கு பின்பாக ஆண்டவர் இருந்தா நீ ஏன் தீர்மானம் எடுக்கிற? அதனாலதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் போது சொன்னாரு, என் பிதாவின் சித்தம் செய்வது என் போஜனம். என் பிதாவின் சித்தம் செய்வது என் போஜனம். சித்தம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் என்கிற வார்த்தைக்கு பின்பாக என்ன இருக்கிறது சொல்லுங்க? சத்துருவின் மேலே அதிகாரம் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் இருந்தா செய்வோம், தேவனுடைய சித்தம் இருந்தா போவோம், தேவனுடைய சித்தம் இருந்தா வாய்க்கும் என்று சொல்லுங்கன்னு ஏன் பரிசுத்தமான் எழுதி வைத்திருக்கிறார்? நான் அங்க போவேன், இதை செய்வேன், அதை கட்டுவேன், இப்படி முடிப்பேன் சொல்லாத. ஏன் சொல்லாத? ஏன்னா அதில் தேவன் இருந்தால் மாத்திரம்தான் அது கை கூடும். தேவன் இல்லைன்னா அதில் யார் இருப்பா? பிசாசு. தேவன் இல்லைன்னா தோற்று போகும்னு மட்டும் நினைக்காதீங்க. அதில் யார் இருக்கா? பிசாசு இருக்கிறான். அப்போ இந்த வசனம் சொல்லுது 21:2, ஒரு தீர்மானம், மனுஷன் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அவனுக்கு அப்பா நான் கரெக்டாக டிசிஷன் எடுத்துட்டேன்னு நினைக்கிறான். அவனோட தீர்மானத்தின் பிறகு ஆண்டவர் என்ன செய்வாராம்? நல்ல கவனிங்க. உன்னை ஒவ்வொரு தீர்மானத்துக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கு. ஸ்கேல்னா என்ன? எடை பார்க்கிற ஒரு மெஷின், ரைட்டா? அவர் உன்னோட யோசனைகளை என்ன செய்கிறாராம்? நிறுத்தி பார்க்க, என்னத்தை நிறுத்தி பார்க்கிறார்? ஒவ்வொரு முடிவிலும்
நீயா தனியா எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் ஆண்டவர் வேற ஒன்றும் செய்யல. அந்த ஸ்கேல்ல உன்னோட பெருமையின் அளவை நிறுத்தி பார்க்கிறார். 200 ரூபா தானே மாசம், 1000 ரூபா தானே கட்டிடலாம், 2000 முடிச்சிடலாம் என்று நீ எடுக்கிற தீர்மானத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு ஸ்கேல் வச்சு உனக்கு எவ்வளோ பெருமை இருக்கு என்று உன்னை நிறுத்தி பார்க்கிறார். நன்றாய் கவனி. your plans, your decisions, உன்னுடைய தீர்மானங்களை தேவன் தராசிலே அளந்து நீ எப்படிப்பட்ட ஆள் என்பதை அறிந்து கொள்கிறார். அதனால தான் இன்னைக்கு பிசாசு உங்க லைஃப்ல சூறாவளியை போல வீசிக்கொண்டிருக்கிறான். யூ ஃபெயில். தேவ மக்களே, உங்களுடைய தீர்மானங்களை குறித்து கவனமாயிருங்கள். டக்கு 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 டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. ஆண்டவிடத்தில் கேளுங்க, இது உம்முடைய சித்தமானால் மாத்திரம் நான் செய்வேன், உம்முடைய சித்தம் இல்லாதவைகளை நான் தொட மாட்டேன். அது எவ்வளவு தீமை வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அதுக்குள்ள போக மாட்டேன். அந்த வைராக்கியம் இருந்தால் பல பிசாசின் எல்லைகளை நீங்கள் முறியடிக்கலாம். புரிஞ்சுச்சா? அப்ப இன்றிலிருந்து உங்களோட வாழ்க்கையின் தீர்மானங்களை நீங்க எடுக்காதீங்க, ஆண்டவர் எடுக்க சொல்லுங்க. நீங்க எடுக்காதீங்க, 4 பேர் சொன்னனால முடிவு பண்ணாதீங்க, அதுவா கதவை தட்டினால முடிவு பண்ணாதீங்க, ஆண்டவரே அவங்களா கொடுத்தனால வாங்கிக்காதீங்க. நல்ல கவனிங்க. அநேக பொருட்களுக்கு பின்பாக, அதனால தான் சொன்னேன், ஆகான் ஒரு சால்வை எடுத்தான், அதற்கூட ஒரு மரணம் அவனை தொடர்ந்தது. வாட் யூ டச், நீ எதை தொடுகிறாய்? கவனம். நீர் இதிலே இருந்தால் மாத்திரம் எனக்கு தாரும், இது உம்முடைய சித்தமா இல்லையா எனக்கு காண்பி. ஆனால் தான் அதை போன வாரம் சொன்னேன், எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கிறது. ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேளுங்க, இது உம்முடைய சித்தமா. ஜெபிங்க, உட்கார்ந்து அதற்காக மணிக்கணக்கா ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேளுங்க, உடைய சித்தமா நான் மாத்திரம் இதை நான் செய்வதற்கு எனக்கு ஒரு அடையாளம் காமிங்க. இது உன் சித்தம் இல்லைனா அதில் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அதுக்கு நான் போக மாட்டேன். நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே அநேக தீமைக்கு தப்பலாம். இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப் எம்டியா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தீர்மானங்கள். வாசிக்கலாம் ஒரு வசனம், 21:20, நீதிமொழிகள் 21:20 வாசிங்க. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ போதும். உங்க வீட்டில் நீ ஞானவானா இருந்தால், if your decisions are perfect, உன்னுடைய தீர்மானங்கள் தேவ சித்தத்திற்கு உட்பட்டிருந்தால் என்ன இருக்கும் வீட்டில்? வேண்டிய திரவியமும் எண்ணெயும். you lack nothing. உன் வீட்டிலே ஒன்றும் குறைவுபடாது. உன் வீடு சம்பூரணமான ஆசீர்வாதங்களோடு இருக்கும். நீ ஞானவான் இல்லைனா எவ்வளவு கொடுத்தாலும் காலி பண்ணிடுவ. ஏன்? உன் தீர்மானம். ஆண்டவரே, என் பிள்ளைங்க நீங்க போலான்னு சொல்றாங்க, இதை வாங்கலான்னு சொல்றாங்க, இதை செய்யலான்னு சொல்றாங்க, இதுல உங்களுடைய சித்தம் இருக்கா? இது உங்க சித்தமா? இதை நான் செய்யட்டுமா? இதை வாங்கட்டுமா? அநேக நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் ஆசைக்கு நேர் எதிர்மறையாய் செய்யாதே என்றே சொல்லுவார். ஆனால் அதற்கு ஈடாய் தேவன் அவரையே உங்களுக்கு தருவார். அநேக பிசாசு உங்கள் வாழ்க்கையின் பல தொந்தரவுகளை நீங்கள் முடிப்பதற்கு தேவன் அதனாலே உங்களுக்கு கிருபையை தருவார். எத்தனை பேர் அதுக்கு ஆசையா இருக்கீங்க? இந்த பொருள் என்ன, இந்த காரியம் என்ன, என்னோட கணம் என்ன, இவைகளை நான் இழந்து என் குடும்பத்தை மீட்டெடுக்க போகிறேன். ஆமென். இரண்டாவது கவனிங்க. சொன்னேன்,
உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய வைராக்கியமான தீர்மானம் எடுக்கிறவர்கள் சின்ன சின்ன தவறான தீர்மானங்களினாலே அந்த முதல் கேட்டகரி கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னேன், அந்த காம்ப்ரமைசிங் குளிர்ந்த கிறிஸ்தவங்க லைஃப்பில் என்ன பிசாசு இருக்கோ அதே பிசாசு உன் லைஃப்லேயும் இருக்கும். நீ எவ்வளோ வைராக்கியமான ஆளாக இருந்தாலும் உன் லைஃப்லேயும் அதே விதமான பிரச்சனைகள் இருக்கும். காரணம் உன்னோட சின்ன சின்ன அற்பமான தீர்மானங்கள். ஸோ மேக் யுவர் டிசிஷன்ஸ் வெரி ஸ்ட்ராங். என் பிதாவின் சித்தம் செய்வது என் போஜனம். வாசிக்கலாம் ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 21:23. தன் வாயையும் தன் நாவையும் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இரண்டாவது, பிசாசை மேற்கொள்வதற்கான அதிகாரம் எங்கே இருக்கிற? போன வாரம் பாஸ்ட் பேசினதை எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரில, எத்தனை பேர் கேட்டு ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் உங்கள் வாயிலே தான் என்ன இருக்குது? விடுதலை இருக்கிறது. நீ பேசுகிற வார்த்தை தான் உன்னுடைய வாழ்க்கை என்று கேட்டோம். அதை தான் நான் திரும்ப பேச போகிறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது? சும்மா ஜென்ரலாக சொல்லட்டுமா? புருஷன் குடிக்கிறாரு, பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க, வருமானம் பத்தல, கடன் தொல்லை ஜாஸ்தி, சொந்தக்காரன் தொந்தரவு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, உடம்பு சரியில்லை, இப்படி அடுக்கிக்கிட்டே போனால் போய்கிட்டே இருக்கலாம். கரெக்டா? ரைட். இவ்வளோ பிரச்சனைக்கும் தீர்வு எங்கே இருக்கிறது? இந்த பிரச்சனைகளுக்கு பின்பாக இருக்கிற பிசாச வார்த்தையில தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம வார்த்தையினால தான் அவன் பழைச்சிட்டு இருக்கான். நம்ம ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறோம், அப்படி பேசுகிறோம். இல்லை இல்லை இல்லை, நம்மளை மாதிரி நல்ல கவனிங்க. தன் வாயையும் தன் உதடுகளையும் காக்கிறவன். சொல்லுங்க, தன் வாயையும் தன் உதடுகளையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை என்ன செய்கிறான்? இன்னொரு இடத்துல சொல்ல, மரணத்திற்கு தப்புவிப்பான். தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு, எல்லா பிரச்சனையும் முடிவு கொண்டு வந்துடலாம். ஒன்னே ஒன்று என்ன சொல்லுங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிரச்சனைய பேசாதீங்க. எப்படிங்க பேசாமல் இருக்குது? என்னால் முடியலங்க, நான் பேசாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அமைதியாக இருந்தேன், 2 நாள் அமைதியாக இருந்தேன், 3 நாள் அமைதியாக இருந்தேன், 4வது நாள் வெடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த ப்ரெஷர் ஏன் ஏறுது நான் சொல்லட்டுமா? கவனிங்க. இந்த ப்ரெஷர் குக்கரில் வெயிட்டுன்னு ஒன்று போடுவோம், கவனிச்சிங்களா? அது போடலைன்னா ப்ரெஷர் மேலே போய்கிட்டே இருக்கும். இந்த வெயிட்டை போடுறதுனால தான் உள்ளே என்ன ஆகுது? அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகி அப்பப்போ புஷ்
புஷ்ன்னு போயிட்டே இருக்கு. இந்த வெயிட்டை பிசாசு முதல்ல பிளான் பண்ணிடுவோம். வெளியே வந்தோடனே என்ன பண்ணுவோம்? வெயிட்டை தூக்கி போட். கவனிங்க, இது என்ன? ஏன் 3 நாளுக்கு மேலே என் வாயை நிறுத்த முடியல, குறை பேசாம ஏன் இருக்க முடியல? இந்த வெயிட் என்ன? நல்ல கவனி. என்னோட சூழ்நிலைமையில் இருக்கிற பிரச்சனைய பேசி 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 பிசாசை நான் இதுவரைக்கும் காப்பாற்றி வாழ வச்சிட்டு இருக்கிறேன். அவன் என்ன வாழ விடாம பண்ணிட்டு இருக்கிறான் என்கிற உண்மையை நீங்க நம்புவீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது, நமக்கு சம்பந்தம் இல்லாத 3வது நபர் இருப்பாங்க, தேர்ட் பர்சன் சொல்லுவோம். அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க ஒரு தெருவில் இருந்து தாண்டி இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டில் இருந்திருப்பாங்க. ரைட்டா? ரைட். அவங்க லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க வீட்டுக்காரோ அவங்க வீட்டு பிள்ளைங்களோ ஏதோ ஒன்று கெட்டு போயிருக்கும், தப்பாக நடக்கும். அந்த நியூஸ் எங்கே வரும்? நம்மளுக்கு யாருன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, தெரியுமா அவன் யார் லவ் பண்ணுறான்னு தெரியுமா? எனக்கு நிறைய நியூஸ் வரும் அந்த மாதிரி. சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா அந்த பையன் யாரை லவ் பண்ணுறான்னு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு நியூஸு உலகத்திலே கிடைக்காது நமக்கு. அப்படியே ஒரு சினிமா இது மாதிரி போயிட்டுருக்கும். உண்மையாலே நல்லா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட். உடனே யார்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன்னா ப்ரெஷர் பில்ட் ஆக ஆரம்பிச்சு. என் விஷயத்தில் நான் ஓட்டை ஆகிடுவேன். நன்றாக கவனிங்க. இந்த நம்மை பாதிக்காதவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் கேட்கும்போது பார்க்கும்போது அதை உள்ளே வைக்காமல் அதே மாதிரி வெளியே விட்டுருங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளையும் என் பிள்ளை தான், அந்த பிள்ளையும் என் குடும்பத்தில் ஒன்று தான், என் பிள்ளைக்கா விசுவாசிக்கிறேன், அந்த பிள்ளைக்கா விசுவாசிக்க மாட்டேனா? இந்த பிரச்சனையை பேசுவேனா? என் வாயினால இந்த குறைய சொல்லுவேனா என்று என்று உன்னை பாதிக்காத விஷயங்களுக்கு உன் வாயை நீ மூட பழகிட்டியோ, அன்று உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை காக்கிறதற்கு, சரியாய் நடப்பதற்கு தேவன் உனக்கு பலன் தரும். நம்ம குடும்பமாக சேர்ந்து உட்காந்தாலே 4வது வீட்டு பிரச்சனையை பேசும். அந்த பொம்பளை என்ன பண்ணா தெரியுமா? புருஷனை இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி இப்படி வெளியே துரத்துனா, முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன், குடும்பமாக உட்காந்து அப்படி பேசி அப்போ தான் ஐக்கியமாகும். 3வது வீட்டு பிரச்சனை பேசும்போது நிறைய புருஷ மனைவிக்கு அது வரைக்கும் இருந்த சண்டை முடிவுக்கே வந்துடும். ஆனால் உனக்கு அப்புறம் தான் தெரியும், பிசாசு உனக்கு பின்னாடி ஒரு பெரிய வெடி வச்சிருக்கான். நான் சொல்கிறேன், மற்றவுடைய குறைவுகளை, அதனால தான் ஃபஸ்ட்டு பிரசங்கத்தில் நான் சொன்னேன், பாவங்களை மூடுகிறவன். திரளான பாவங்களை என்ன செய்யறான்? மூடணுமா? பாவத்தை என்ன செய்யணும்? திறந்து காட்டக்கூடாது. மற்றவருடைய பலவீனங்களை என்ன செய்யாத? காமிக்காத. கண்ணால பார்த்தாலும் என்ன செய்ய? ஆண்டவர் என்கிட்ட சில இந்த சபையின் வேலைகள் நடக்கும்போது சில காரியங்களை ஏற்றுக்கவே முடியாது. அடக்கி அடக்கி என்ன ஆண்டவரே இப்படி நடக்குது, நம்ம நினைக்கிறோன்னு அது ஒன்று நடக்கு, நம்ம சொல்கிற மாதிரி இவங்க செய்யலே என்று அப்படி பொங்கி எழும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த பார், இந்த காரியத்திலே வருகிற நஷ்டத்தை விட இந்த நபருக்காய் விசுவாசிக்க ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அவரை இங்கே கூட்டு வந்து விட்டுருக்கேன். உனக்கு குறை பார்க்க நான் சொல்லலை, நான் உன்கிட்ட இந்த நபருக்காக விசுவாசிக்க சொல்ற. பண நஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன், பொருள் நஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன், அவனுடைய ஆத்மா நஷ்டத்தை நீ பார்க்க முடியுமா? உன் பிள்ளைக்கா விசுவாசிக்கிறியே, இவனுக்கா விசுவாசிப்பியா? உன் குடும்பத்துக்கா, ஓ சபைக்கா விசுவாசிக்கிறியே, மற்றவளுக்கா விசுவாசிக்க முடியும்னா சொல்லுங்க. குடிக்கிறத பார்த்தா என்ன செய்யுங்க? மூடி மறைச்சு, பிசாசே அந்த நபர் தேவனுக்கு பிரயோஜனமான நபர், இயேசுவின் நாமத்தினால அந்த லைஃப்ல இருந்து உன்னை விரட்டுறேன். எந்த தவறுகளை யார் லைஃப்ல பார்த்தாலும் அந்த நபரை நீங்கள் தேவன் பார்க்கிற விதமாய் பார்த்து
அவன் பொய் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்லுங்கள், அவன் தேவனுக்கு முள்ளாய் உண்மையான ஒரு மனுஷன், உண்மையான மனுஷி. 100% தெரியும் அவன் பேசுறது பொய், அவன் செய்கிறது ட்ராமா. எனக்கு தெரியாதனால நான் அநேகர்கிட்ட சிரித்து பேசலை, அநேகர்கிட்ட சந்தோஷமாக பழகலை. எனக்கு தெரியும். ஆனால் கூடவே ஒன்று தெரியும், அது நீ இல்லை, உன்னை வஞ்சிக்கிற பிசாசு. அந்த பிசாசையும் மனுஷனையும் நீ வேறு பிரித்து பார்ப்பாயானால், அந்த நபரை நேசித்து அந்த பிசாசை விரட்டினால், நான் சொல்லுகிறேன், தட் இஸ் வேர் யூ வில் கெட் யுவர் ஸ்ட்ரென்த். ஒரு அதிகாரம் உனக்குள்ளாய் உண்டாகிறது. முதல் காரியம் சொன்னேன், பலவீனமான தீர்மானங்கள். இரண்டாம் காரியம் பலவீனமான வார்த்தைகள். அப்போ போன வாரம் என்ன கேட்டோம்? நெகட்டிவான கஷ்டங்களை பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு என்ன பேசணும்? வார்த்தையை. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தாழ்ந்து போ என்று சொன்னா நடக்குமா? நடக்கும். எனக்கு இந்த வாட்ஸ் தமிழில் என்ன சொல்லுவோம், மருவா, இந்த இடத்துல ஒன்று வந்து இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. எனக்கு திடீர்னு அது அப்படி ரொம்ப இரிட்டேட் பண்ணுச்சு. அப்படி அது ஏன் இந்த இடத்துல வந்திருக்கு, இது வேற வளருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதில் ஒரு கண்ணில் ஒரு கட்டி வந்தனால அது கொஞ்சம் இரிட்டேஷனாக இருந்தது. உடனே எனக்கு இந்த வசனம் ஞாபகம், மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ அப்படின்னா போகும்னு சொல்கிறாங்க. இந்த இவ்வளோண்டு ஒரு மறுக்கு பார்த்து நமக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையே. கையை வச்சேன், இயேசுவின் நாமத்தினால நீ பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போ, விழுந்து போ அப்படின்னு 2 நாள் சொன்னேன். நான் உண்மையாக பொய் சொல்ல, 3ஆவது நாள் அது விழுந்தது. நான் சொல்கிறேன், எப்போ நடக்கும்? when you stop your negative words. உன் எதிர்மறையான குறை சொல்லுகிற வார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டு தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 உன் வாழ்க்கையின் குறைவுகளிலே நீ சொல்ல வேண்டியது என்ன? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, சொல்லுங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. நான் இந்த சபைக்கு பார்த்து கட்டடத்துக்குள்ள நடந்து நடந்து இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் தேவையை பார்த்து பேசுனா கொஞ்ச நேரம் கஷ்டத்தை இதெல்லாம் எப்படி நடக்கலாம்னா பரவாயில்ல, ஜன்னல்னா இந்த ஜனங்களுக்கு ஜன்னல் இல்லாட்டி இருக்கட்டும் அப்படியே அப்படின்னு பேசுனா, அப்புறம் வசனத்தை பேசுனா நடக்காது. குறைவுகளை பேசுவதை நிறுத்திவிட்டு வார்த்தையை மாத்திரம் பேசிப்பார். பிரச்சனையை பேசுறத நிறுத்திட்டு, பிரச்சனையை சொல்லுங்க, பிரச்சனையை பேசுறத நிறுத்திட்டு வார்த்தையை மாத்திரம் பேசினா எவ்வளவு பெரிய பிசாசையும் காலின் கீழே மிதிக்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். ஆனா இப்பதான் உங்களுக்கு தெரியணும், இதுவரைக்கும் நீங்க பார்க்காத பிரச்சனையை பார்க்க போறீங்க. ஏன்னா பிசாசு தெரியும், பழசையே கொண்டு வந்தா இவ கண்ட்ரோல் பண்ணிடுவா, அதனால புதுசு புதுசா கொண்டு வந்தோம்னா பயந்துட்டா பேசிடுவா. இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பக்கத்து வீட்டில் கொண்டு வந்துட்டா அதில் ஓட்டவாயை விட்டானா இவ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கலான்னு உன்னை பல பொய்களை, நெகட்டிவான குற்றங்களை பேச வச்சு, சித்தப்பா பண்ண தப்பு, தாத்தா பண்ண தப்பு, மாமி பண்ண தப்பு, மாமா பண்ண தப்பு, இதை பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை நிறுத்திட்டு இன்றைக்கு உன் வீட்டிலே நடக்கிற பிரச்சனைகளை பேசாத. தேவன் வைத்திருக்கிறதை பேசு. உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? என் பந்தியை சுற்றிலும், சொல்லுங்க, பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்று. பலவீனமா இருக்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, என் குமாரர் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்று. என் சபையில் பிள்ளைங்க கூலிக்காரங்க மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பான்.
அவனே கலவை கலக்கிறான், தலையில் சுமக்கிறான், கல்லை சுமக்கிறான், சிமெண்ட் மூட்டையை சுமக்கிறான். ஆனால் உள்ளே இருந்து அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டோன்னே விளாடுவான். ஃபோனை உட்காந்து பார்த்துக்கிட்டு மதிமயங்கி இருப்பான். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு பக்கம் கோபமாக இருக்கும். இது 2 உணர்வுகளுக்கும் நடுவிலே போராடி ஒரு நேரம் பெருமையாக இருக்குது, ஒரு நேரம் கோபமாக வருது. எதை பேசுறது? நல்ல கவனிங்க. உன் இருதயத்துக்குள்ள, நான் வெள்ளிக்கிழமை மணி வீட்டில் இதை தான் சொல்லி கொடுத்தேன். உங்கள் லைஃப்பில் இப்போ உங்கள் வீட்டில் நிறைய வீட்டில் அந்த சிஸ்டம் இல்லை. உங்கள் வீட்டில் கலைஞ்சிருக்கிற பொருளை அடுக்கிற ஹேபிட் இருக்கான்னு எனக்கு தெரில. கலைஞ்சிருக்க பொருளை வாரி வீட்டுக்கு யாராவது வந்துட்டா ஓடி போய் அப்படியே சாருன்னு எல்லாத்தையும் எடுத்து கட்டில் கடியில் அப்படி போட்டுறது, இல்லைன்னா எங்கன்னா தூக்கி இன்னொரு ரூமில் போட்டுறது. அப்படி சொல்ல, சில வீட்டில் ஒரு சின்ன விஷயம் கீழே வந்தாலும் என்ன செய்வாங்க, உடனே எடுத்து அதை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க. சில டிசிப்ளின்ட் ஃபேமிலி இருக்குது. கரெக்ட். சரி, நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி பல விஷயம் கலைஞ்சிருக்கு. வீட்டுக்காரர் நேசிக்க மாட்டேங்கிறாரு, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அது ஒரு பக்கம் கலைஞ்சு கிடக்கா. பிள்ளைங்க ஜெபிக்க மாட்டேங்குது, ஆண்டவரை தேட மாட்டேங்குது, எந்த நேரமும் மொபைலில் கிடக்கு, அது ஒரு பக்கம் கிடக்குதா. அப்புறம் வேறு சொல்லுங்கள், வேற என்ன? குடும்பம் விற்கிறவங்களை நம்பிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு அது ஒரு பக்கம் கலைஞ்சு, எல்லா பக்கமும் கலைஞ்சு இருக்கு. ரைட். கலைஞ்சிருக்கதெல்லாம் அப்படியே வாரி உள்ள வச்சா உன் வாழ்க்கை நாசமாய் போகும். நன்றாய் கவனிங்க. ஒரு தேவ மனுஷனோட ஸ்ட்ரென்த் எங்கே இருக்கு? நீ கலைச்சதை பிசாசு தான் அதை கலைக்கிறான். நான் என்ன செய்வேன்? நேராக்கி என் இருதயத்துக்குள்ளாய் வைப்பேன். என் கணவன் எனக்கு மிக அருமையான நண்பன். அவர் பேசுறதுக்கே காசு கேட்குறாரு. ஆனால் நீ என்ன சொல்கிற? ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதை கலைச்சா அதை நிமித்தி எடுத்து உள்ளவை. என் பிள்ளைகளை பார்த்து, ஆனால் நான் சொன்னேன், சபையில் இவன் பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கம் செய்வான். ஒருத்தர் கூப்பிட்டா அவன் இருக்க வேலை ப்ரெஷரில் கூப்பிட்டா இது என்ன இதெல்லாம் அப்படின்ன மாதிரி போயிட்டே இருப்பான். ஏண்டா கூப்பிட்டா காது கேட்கலையாடா என்ன அப்படின்பா. நான் சொல்லேன், இருதயத்துக்குள்ள பாஸ்டர்ஸ் நடக்கிறாங்க. பாஸ்டர்ஸ், நான் அதை தான் பார்க்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவனும் ஒரு பெரிய கூட்டத்தின் தகப்பனாய் பார்க்கிறேன். I see them not with their weakness. அவன் பலவீனத்தை, அவன்கிட்ட 1000 குறையை எனக்கு தெரியும், பர்சனலாக எனக்கு தெரியும். அவன் எதில் விழுந்திருக்கிறான், எப்படி மாட்டியிருக்கிறான் எனக்கு தெரியும். அவன் செய்யும்போது அவன் குறைவுகளை அல்ல அவன் நல்லா செய்யும்போது, அப்பா ஆச்சரியமா, என் பிள்ளையெல்லாம் நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, அவனை மாதிரி யார் செய்ய, அப்படி பெருமையும் நான் பேசலை. என் இருதயத்துக்குள்ளாய் கலைஞ்சதை, நீ கலைச்சதை நேராக்கி ஊழியக்காரன். உன் வீட்டில் கலைஞ்சிருக்க ஒவ்வொன்றையும் நேராக்கி உன் இருதயத்துக்குள்ள வச்சா, வேதம் சொல்கிறது, சுத்த இருதயம் உள்ளவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமாம்? இன்பமா இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுறேன், நல்லா பேசணும் புருஷன்ட்டன்னு, ஆனால் நல்லா வரமாட்டேங்குது வார்த்தை. நானும் எவ்வளவோ நேசித்து பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவர் பேசுறதுல கொஞ்சம் டென்ஷனாக. ஏன் டென்ஷன் ஆகுதுன்னா, நீ கலைஞ்சதை அப்படி எடுத்து ஹார்ட்டுக்குள்ளே வைக்காத. உன் பிள்ளைங்க பண்ணுறத அப்படியே ஹார்ட்டுக்குள்ளே வச்சனா உன் வாயின் வார்த்தைகள் கடினமாக வரும். பிசாசு அங்கேயே இருப்பான். எப்படி பேசணும் சொல்லுங்க? அவன் கலைக்கும் போது உன் பிள்ளைய குறித்த காரியங்களை நீ பார்க்கும்போது, என் பிள்ளை இதுதான், என் பிள்ளை என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்று. அதை நேராக்கி ஹார்ட்டுக்குள்ளே வைங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆமிஸ் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு பேசுவான். அவன் பேசின பிறகு நினைப்பேன், இதுக்கு மேலே இவன் முகத்தே பார்க்கக்கூடாது. எங்கன்னா ஜாஸ்தி வீட்டில் போய் இருக்கட்டும், போய் எப்பா தலைவலி, இன்னும் என்ன வயசாகுது, இன்னும் எவ்வளோ வருஷம் இவனை வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு எண்ணிட்டு இருப்பேன். அவ்வளோ கோபப்படும். அவங்க அப்பாட்ட அப்படியே பம்முவான், என்கிட்ட அவ்வளோத்தையும் காட்டுவான் சேர்த்து. இருதயத்தை நேராக்குவேன். என் பிள்ளை இதுதான். அடுத்த நாள் காலமாக மாம்சம் சொல்ல, அவன் முகத்தையே பார்க்கக்கூடாது, அவன்கிட்ட பேசவே கூடாது, அவனை திரும்ப அவன் கேட்டால் பதிலே சொல்லக்கூடாது. நானா வழியே போய், ஆப்பா புஷ் குடிக்கிறியா,
அம்மா பூரி சாப்பிட்றியா? நான் நினச்சிப்பேன், என்ன மென்டலாக நம்ம ஒரு சூடு சோறுனே இருக்காத, இவன் எப்போ தான் திருந்துவான்? இல்லை, நான் இருதயத்தை நேராக்கினால் என் வார்த்தைகள் இன்பமாக இருக்கும். என் வார்த்தைகள் இன்பமானதும் சரியானதுமாயிருந்தால் பிசாசை என் காலின் கீழே மிதிப்பேன். வேர்ட்ஸ், வார்த்தைகள் மிக அற்புதமானவைகள். வேதம் சொல்கிறது, இருதயம் நேரானவனும் வார்த்தை இனிமையானவனும் ராஜாவுக்கு நண்பனாவான் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா உன் பொசிஷன் உயர்ந்து போகும். நீ கீழே நீசன்ட்டு நின்றுட்டு இருந்த, ஒன்றும் இல்லாதவனுக்கு முன்னாடி போராடிக்கிட்டு இருந்த, ஆண்டவர் உன்னை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகணுமா? செக் யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் வேர்ட். உன் வாயையும் உன் இருதயத்தையும் சோதிச்சு பாரு. உன் ஹார்ட்டில் அவன் போடுற கலைச்சி போட்டதை குப்பையை வாரி வைக்கிறதுக்கு நான் குப்பை தொட்டி இல்லை, குப்பையிலிருந்து மாணிக்கங்களை மாத்திரம் எடுத்து எனக்குள்ளாய் வைப்பேன் என்று முடிவெடுத்துட்டு போவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.